வெல்கம் பேக் டு டெக்னோ தமிழச்சி சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஃபோனை இன்னொரு ஃபோன்லேருந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது. இங்கிலீஷில் சொல்லணுன்னா ஹவு டு கண்ட்ரோல் எ ஃபோன் ஃப்ரம் அனதர் ஃபோன். நம்ம ஃபோனை வந்து இன்னொருத்தர் வந்து நம்ம ஃபோனை வேறு ரிமோட் பிளேஸ்லேருந்து கண்ட்ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி ஆப் வேணும். அந்த குட்டி ஆப் இருந்தாலே போதும், அந்த ஃபோனையே கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து 2 ஃபோன்லேயும் அந்த ஆப் டவுன்லோட் ஆகிருக்கணும். அண்ட் தென் ஸ்ட்ரேஞ்சர், அதாவது உங்கள் ஃப்ரெண்டும் அந்த அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணணும். அண்ட் தென் நீங்களும் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் அது கனெக்ட் ஆகும். இதெல்லாம் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களால் மற்றவங்க ஃபோனை கண்ட்ரோல் பண்ண முடியும், அவங்களும் உங்களோட ஃபோனை கண்ட்ரோல் பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு எனிடெஸ்க்னு ஒரு ஆப் வேணும். ஸோ எனிடெஸ்க் ஆப் வந்து உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஆப் ஸ்பெல்லிங் அண்ட் அதெல்லாம் டைப் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எனிடெஸ்க் ரிமோட் கண்ட்ரோல், இந்த ஆப் தான். இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம். வாங்க. ஸோ அந்த ஆப்பை வந்து நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். அந்த ஆப்புக்குள்ளே ஃபஸ்ட்டு போங்க. அண்ட் தென் இதுதான் எனிடெஸ்கோட மெயின் பேஜ். ஸோ இந்த பேஜில் தான் எல்லா வெரிஃபிகேஷன்ஸ், எல்லா ப்ராசஸும் நடக்கும். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் இந்த பேஜில் தான் நடக்கும். இங்கே வந்து யார் அட்ரஸ்ன்னு சொல்லி 9 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்பர் தான் நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படும். ஸோ இந்த நம்பரை வச்சு தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த நம்பரை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பக்கத்திலே ரிமோட் அட்ரஸ்னு ஒரு பிளாங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிளாங்கில் வந்து உங்கள் ரிமோட் பர்சனோட மொபைல்லையும் இதே பேஜ் வேறு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ வேறு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த அட்ரஸ் நம்பர் 9 டிஜிட் நம்பரை எடுத்து நீங்கள் ரிமோட் அட்ரஸ் அப்படின்னு இங்கே ஒரு பிளாங்க் இருக்குது. ஸோ இந்த பிளாங்கில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, பேஸ்ட் பண்ணி இங்கே ஏரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏரோ மார்க்கு குத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து என்னோடய ரிமோட் ஃபோனோட கோடை வந்து இதில் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ அந்த நம்பரை டைப் பண்ணிட்டு நீங்கள் இந்த ஏரோ மார்க் கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாங்க் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களோட ஃபோனில் மேக் ஷுர் எல்லா நெட்டு அண்ட் தென் நெட்ஒர்க்ஸ்லாம் ஆனில் இருக்கணும். ஸோ எல்லாமே ஆனில் வச்சுக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு வந்து கனெக்டிங் நீங்கள் காமிக்கும். ஸோ இந்த பேஜ் வந்துச்சுன்னா உங்களோட ரிமோட் மொபைலில் வந்து இன்கம் கனெக்ஷன் ரெக்வஸ்ட்னு கேட்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் அக்செப்ட் கொடுத்துக்கோங்க. அக்செப்ட் கொடுத்துட்டு ஸ்டார்ட் நவ் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி அவேர்னஸ் காமிக்கும். ஸோ செக்யூரிட்டி அவேர்னஸ் வந்து ஐ எம் அவேர் ஆஃப் த ரிஸ்க் அப்படின்னு ஒரு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அக்செப்ட் கொடுத்துட்டிங்கன்னா அக்செப்ட் ஆகிடும். அதை அக்செப்ட் கொடுத்துருக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 மொபைல்லையும் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள். அண்ட் தென் நீங்கள் வந்து இப்போ ரிமோட் பிளேஸ், ஸோ இங்கே பாருங்கள், கண்ட்ரோல் பண்ண முடியுது என்னால். இங்கே பாருங்கள், தெரியுதா? இங்கே பாருங்கள். ஓகே, சரி. இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். இது பாருங்கள், தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன் நான். இங்கே பாருங்கள். ஸோ இந்த இடத்துல மேலே எனிடெஸ்க் ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு கீபோர்ட் அண்ட் மவுஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்களே, ஸோ அதில் போயிட்டு மவுஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மவுஸ் வந்துடும். ஸோ இந்த மவுஸை கிளிக் பண்ணி நீங்கள் வெளியே போகலாம். இங்கே பாருங்கள், இதை வெளியே போனீங்கன்னா வெளியே போயிடும்.
ஸோ நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் மொபைலை. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் இருந்து என்ன வேணுமோ உங்களுக்கு எல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே இது கண்ட்ரோல் பண்ணும். ஸோ எல்லாமே உங்களுக்கு ஆக்சஸாக இருக்கும். என்ன ஃபைல் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும், என்ன வேணும் எல்லாமே இதில் எடுத்துக்கலாம். மற்றபடி ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் அண்ட் தென் கீபோர்ட். ஸோ கீபோர்டில் வந்து டைப் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ கீபோர்டில் இங்கேருந்தே டைப் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து கர்சர் வச்சு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கீபோர்ட் இதுலேயே நீங்கள் பவர் ஆஃப் பட்டன் எல்லாமே இருக்குது இதுலேயே. ஸோ இதுலேயே எல்லாமே இருக்குது. இதுலேயும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது வந்து சிஸ்டம்கானது. ஸோ இதுலேயும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீன் கண்ட்ரோல் பண்ணோம்னா ஃபுல் ஸ்க்ரீன் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டை வந்து இது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே ட்ராக் பண்ணணும். ஸோ ஹேண்டை வந்து அப்படியே எடுத்துட்டிங்கன்னா உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஜஸ்ட் ட்ராக் பண்ணிக்கோங்க கையை ட்ராக் பண்ணிட்டு. ஸோ இதில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது, டவுன்லோட் இருக்குது, அண்ட் தென் செக்யூரிட்டி உங்களுக்கு ஒன்றா செக்யூரிட்டி இருக்குது, VPN இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வெளியே போகிறேன். அண்ட் தென் எனக்கு கீபோர்டு வேணாம். இது பார்த்தீங்கன்னா நான் கனெக்ட் பண்ணிட்டுருக்கேன். இங்கே பாருங்கள். இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள் நான் வந்து கூகுள் சர்ச் பண்ணுறேன். ஸோ இது பாருங்கள். இங்கே பாருங்கள் கர்சர் எடுத்து ட்ராப் நம்ம சிஸ்டமில் எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுமோ அதே மாதிரி கண்ட்ரோல் பண்ணலாம். இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியுது என்னால். ஸோ எல்லாமே என்னால் ஓப்பன் பண்ண முடியும், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப் நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஆப், உங்களால் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு மேக் ஷுர் உங்களோட நெட் இன்டர்நெட் எல்லாமே கனெக்டாக இருக்கணும். ஸோ போத மொபைலில் கனெக்ட் ஆகிருக்கணும். கனெக்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக எல்லாமே கனெக்ட் ஆகும். இதில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ ரிமோட் கண்ட்ரோலிங் நீங்கள் வந்து மொபைலில் வந்து நீங்கள் பேசிக்கலாம். ஸோ இதெல்லாம் எனக்கு வேணும். ஸோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து ஒரு ரிமோட் பிளேஸில் இருக்கும், ஒரு ஃபைல் நம்மளுக்கு வேணும்னா இதில் வந்து இந்த ஆப்ஷனில் நம்ம கண்ட்ரோல் பண்ணி நம்மளோட ஃபைலை நம்ம ஃபோனை வச்சு நாமளே எடுத்துக்கலாம். தூரத்துலேருந்தே எடுத்துக்கலாம். நம்ம ஃபோனை டச் பண்ணாமல் மற்றவங்க ஃபோன்லேருந்து நம்ம ஃபோனில் கண்ட்ரோல் பண்ணி எடுத்துக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன் தானே. ஸோ இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். இது ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். மறக்காமல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.